ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் வைகாசி மாதம் மாத பலனை பார்க்கலாம். மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது 14/5/2024 14/6/2024 வரலும் உண்டான வைகாசி மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலனை இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி, அதில் பார்த்தாலேனால் சுக்கிரனும் புதனும், ரிஷபராசியில் சூரியனும் குருவும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கா. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் இந்த மாதத்தை சித்திரையிலிருந்து வைகாசிக்கு மாறுறார். அதனால தான் நம்ம ரிஷப மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம்னு சொல்கிறோம். 14ஆம் தேதி பிறக்கிறது. பொதுவாகவே இந்த மாத கிரகங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. ஏன்னா 30லேருந்து 40 24 நாள்லேருந்து 45 நாள் வரலும் உண்டான நாட்களில் மாறக்கூடியவை. இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் என்னென்ன மாறுறது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் சுக்கிர பகவான் மாறுறார். 20/5/2024 இன்றைக்கி சுக்கிர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு புத பகவானும் போகிறார் 24ஆம் தேதி. இந்த மாத கடைசியில் பார்த்தோம்னா 31ஆம் தேதி 31/5 அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த மாதத்தில் மாத கடைசி ஆகும்போது 6, அதாவது தமிழ் மாதத்து கடைசி அப்படின்னு பார்க்கும்பொழுது 9/6 அன்னைக்கு மிதுனத்தில் புதனும், 14/6 அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கிரனும் மிதுனத்துக்கு வந்துடுறார். இது இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாதம்னா வைகாசி விசாகம் பெரிய விசேஷம். பௌர்ணமி, எல்லா பௌர்ணமிகளும் மிகவும் பெரிய ஏற்றம். ஏன்னா ஒளி பெருக்கிய நாள், ஒளி பொருந்திய நாள். இந்த பௌர்ணமியில் பிறந்த குழந்தைகள் மிகப்பெரிய ஆளுமை பொருந்தியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எப்பொழுதுமே சூரிய சந்திரனுக்கு 180 பாகையில் இருக்கிற பொழுது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் இந்த வாட்டி வைகாசி பௌர்ணமியில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். குருவும் சூரியனும் இருக்கிறது பெரிய ஏற்றம். அதனால் ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வைகாசி விசாகம் சொல்கிறோம். அதற்கு பிறகு 24ஆம் தேதி 23ஆம் தேதி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகம். அதுவும் கோவிலெலாம் எல்லாமே திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும். அதற்கு பிறகு 24ஆம் தேதி அன்னைக்கு காஞ்சி மகாபெரிவரனுடைய ஜெயந்தி. 24ஆம் தேதிக்கு அப்புறம் 28/5 அன்னைக்கு பார்த்தோம்னா 28/5/2024 அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம்னு ஏற்கனவே போன இதில் சொல்லியிருக்கோம். சித்திரை மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். சித்திரை மாதத்தில் பரணி நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து ரோஹிணி நட்சத்திரம் வரலும் வரக்கூடிய இந்த 8 பாதங்களை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் நான் புதுசாக ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் பண்ணுறது கிடையாது. இந்த அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச உடனே எல்லா விதமான ஏற்றங்களும் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுக்கு முதல்ல பார்த்தோம்னா 6/6/2024 அன்னைக்கு, அதாவது 3/6/2024 அன்னைக்கு பார்த்தோம்னா 3ஆம் தேதி, ஜூன் 3ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். 9 மணி 5 நிமிஷமாக 9 மணி 5 நிமிஷத்துலேருந்து 10 மணி 35 நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம். இந்த 1 மணி நேரம் 30 நிமிஷம், அதாவது 90 நிமிஷங்களில் 18 நிமிஷமாக பிரித்து 5ஆக பிரிச்சுக்கிறோம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது, கண் விழித்து காலை கடன்களை செய்கிறது. அதற்கு பிறகு குளிக்கிறது ஒரு 18 நிமிஷம். அதற்கு பிறகு கடவுளுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். போஜனம் பண்ணுறது 18 நிமிஷம். அதற்கு பிறகு தாம்பூலம் தரிப்பது 18 நிமிஷம். கடைசி 36 நிமிஷம் மிகவும் ஏற்ற விஷயம். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரகப்பிரவேசமோ வாசக்கால் ஊன்றதோ புதுசாக மன அடிக்கோள் படுறதோ இதெல்லாம் பண்ணலையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாளில் பார்த்தலையானால் நித்திரை விடும் நேரத்தில் இந்த கடைசி 36 நிமிஷத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். அப்போ வந்து திதி வார தோஷங்கள் கிடையாது, அஷ்டமி நவமி அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ராகுகாலம் யமகண்டம்லாம் கிடையாது. அதனால் வந்து அதை எடுத்து செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம். இது ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கையெழுத்து போடணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போடுறது ரொம்பவும் நல்லது. 6/6/2024 ஜூன் 6ஆம் தேதி பார்த்தோம்னா அமாவாசை, வைகாசி அமாவாசை வருது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் தான். இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் எனக்கு தொடர்பு கொண்டோடனே உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சீங்களே ஆனால் உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனாரின் பெயரை அனுப்பிச்சிங்களே ஆனால் உங்களுடைய சார்ட்டை போட்டுட்டு, அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு, ஹாரோஸ்கோப்பை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது பாத சந்தி இருக்கா, கிரக சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது, கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன். இதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போது இந்த மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்றா பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல 7.5 சனி நடந்துட்டுருக்கு. 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான். அதனால் பேச்சில் மட்டும் ஜாகிரதையாக இருக்கும். பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது, உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி. 3ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகு பகவான் இருக்கிறது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார். மறைந்து இருந்த இடத்துல பெரிய ஏற்றம் கிடைக்கும். இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சண்டை சச்சரவுகள் இளைய சகோதரத்தோடு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிறு இன்னல்களை உங்களுடைய தந்தைக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு சூரியன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக இந்த வைகாசி மாதம் பார்த்தாலேயானால் அதாவது 14/5/2024 14/6/2024 வரலும் உண்டான நாட்களில் வைகாசி மாதம் குரோதி வருஷம்னு சொல்கிறோம். பொதுவாகவே இந்த மாதத்தில் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் வந்து இந்த பொதுவான கருத்துக்களை சொல்ல முடியும். இந்த பொதுவான ஜோதிஷ கருத்துக்கள்னு பார்க்கும்பொழுது சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப விசேஷம். திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த காலம் மிகவும் ஏற்றமான காலம். ஏன்னா 5ஆம் இடம் வலுத்து போகிறது. புத்திர காரகனும் சரி, புத்திர ஸ்தான அதிபதியும் சரி, சூரியனும் சரி, அதை தவிர புத பகவானும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஏன்னா 8ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்திக்கு சிறு மருத்துவத்தின் மூலியமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதம் வந்து கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போகிறது. 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடம் வலுத்து போனதுனால தாயின் மூலியமாக நல்ல ஒரு சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிப்பில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். போட்டித் தேர்வில் சிறு செட்பேக் இருக்கும். செட்பேக்னால் நீங்கள் நினச்ச இது வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6க்கு 12ஆம் இடத்துல போகிறதுனாலையும் 5ஆம் இடத்துல வலுப்பெற்ற சுக்கிரன் இருக்கிறதுனாலே அந்த அளவுக்கு ஒரு பெரிய, அதாவது நீங்கள் நினைக்கிற ரேங்கிங் வர்றது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் டாப் காலேஜஸில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு ஐஐடி, ஜேஇ, நீட் இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதியே 5ஆம் இடத்துல போயிருக்கார். 5-10க்கு உண்டானவர் வந்து 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலையில் சற்று என்ன சொல்கிறது, சேலரியில் பின்னடைவு இருக்கும். சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
இந்த மாதம் பார்த்தீங்கன்னா திருமண யோகமும் நிச்சயமாக இருக்கும். கண்டிப்பாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பேரு வரும். அதாவது பெயர் புகழ் சம்பாத்தியம் இதெல்லாம் வந்து அடையக்கூடிய பாக்கியம் இந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்குது. இந்த ராசிக்காரர்கள் வந்து 11ஆம் அதிபதியே 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த மைனிங் இண்டஸ்ட்ரி, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், அதை தவிர பேட்ரி சம்பந்தப்பட்ட தொழில், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட தொழில், அட்வொகேட் தொழில், அதை தவிர வந்து சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவா இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது ஹெச்ஆரில் இருக்கிறவா, துப்புரவு தொழிலாளர்களை மேனேஜ் பண்ணுறவா, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு விஷயமுமே வந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நிச்சயமாக வந்து சேரக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் நிச்சயமாக இருக்குது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. புதிய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி போடணும். அந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறையிறதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒரு வேளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அகத்திக்கீரை வந்து அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டை கொடுத்துட்டு போங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் வந்து சந்திராஷ்டமத்திற்குன்னு தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தோம்னா 16, 17, 5/2024, அதாவது 16/5/2024, 17/5/2024 மற்றும் 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, அதாவது இந்த மாதத்தில் 12/6/2024, 13/6/2024 இந்த 2 நாட்களும் சேர்த்து 4 நாட்கள் இந்த மாதத்தில் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. இதன் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வருதாக இருந்ததுன்னா இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்க குறையிறதுக்கு வந்து எளிய பரிகாரம் பண்ணுவோம். இந்த மகர ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை அஷ்டமி போய் சேவிச்சுட்டு வாங்க. ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் காலபைரவரை சேவிக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக பனியை, அதாவது சூரியனை கண்ட பனி போல உருகி சிதறி செல்லும் அப்படின்றத சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.